வேற்றுமைகள் மறந்தோம், உயர்வு தாழ்வுகளை துறந்தோம். எதுவுமே தெரியாது, 3 நேரம் சாப்பாடு அது மட்டும் போதும் என்று வாழ்ந்த ஒரு காலம்தான் விடுதி ஹோஸ்டலில் வாழ்ந்த காலம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் என்று சொன்னால் வயலுக்கு செல்லுவோம், நெல் பொறுக்குவோம். அதற்கு பிறகு வந்து அந்த குளத்திலே பாய்ந்து குளித்து விளையாடி தண்ணி தெளித்து அங்கே நாங்கள் ஒல்லி தேங்காய் 2 கட்டி அதற்கு மேலே படுத்திருந்து நீந்தி பழகின காலங்கள். அப்பப்பா என்ன இனிமை, என்ன இனிமை! மெய்மறந்து வாய் நிறைய கொப்பளித்து சிரித்து மகிழ்ந்து பூரித்து மகிழ்ந்தோம். வெள்ளையன் என்றல்ல, கருப்பன் என்றல்ல, உயர்ந்தவன் என்றல்ல, தாழ்ந்தவன் என்றல்ல, எதுவுமே தெரியாத பச்சை குழந்தைகள் போல விளையாடினோம். மணி அடித்தா சோறு ஓடி செல்லுவோம். அந்த மேசையிலே ருசி அறியாது, என்ன சாப்பாடுன்றே தெரியாது, மலமளமலண்டு அள்ளி வயிற்றுக்குள்ளே போட்டு விடுவோம். திரும்பி வருமா ஐயா அந்த காலம்? அங்கே மழை பெய்து என்று சொன்னால் புத்தக பேக்கில்லை. அந்த நாட்களில் எங்களுக்கு பேக்கே இல்லை, ஸ்கூல் பேக்கே இல்லை. அந்த புத்தகங்களை எங்களுடைய முதுகுக்கு பின்னால் இழுத்து வைத்துவிட்டு சேட்டை எடுத்து ஒரு பட்டினை கலட்டி முடிந்து விட்டு ஓடி திரிகின்ற அந்த காலம். இப்பொழுது எந்த லெதர் பேக் கொண்டு போனாலும் அந்த சந்தோஷம் இல்லை ஐயா. பைப்பிலே நின்று தண்ணியை திறந்து விட்டு மளமளமளண்டு குடித்து அது வயிற்றுக்குள்ளே போவதும், நெஞ்சிலே அந்த தண்ணி விடுவதும், மூக்குக்குள்ளே போவதும், அப்பப்பா, அதை போல ஒரு முகிழ்ந்தெடுத்த இன்பம் இனி எங்கே ஐயா வரப்போகிறது? இந்த அனுபவங்களை விட இன்னும் அனுபவ பதிவுகள் 2வது பதிவிலே தொடர்கின்றேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இது 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த எம்மவர்களுக்கே இந்த அனுபவம், அதுவும் ஹோஸ்டலில் வாழ்ந்திருந்தால். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். ஹோஸ்டல் அனுபவம் உள்ளவர்கள் யாராவது இதை நீங்கள் கேட்க நேர்ந்தால், அந்த நேரங்களிலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், நோயே எங்கள் உடம்பிலே இருக்காது. தலைமுடி அழகு பார்க்க மாட்டோம். யாரோ ஒருவர் வருவார், ஒரு கதிரையிலே இருத்தி வைப்பார், கண்ணாடிகளே இருக்காது, மளமளமலண்டு கத்தரித்து கொண்டு போவார். எதுவுமே தெரியாது. அந்த காலம் பசுமையான ஒரு காலம் திரும்பி வருமா? எப்போ சந்திப்போம்? மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கும் உங்கள் குமரேசன்.